ஹாய். ஒரே ஹீட் அதிகமாக இருக்குது. மாங்காய் வச்சு நல்லா பச்சடி பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கர ஹீட்டு, கண்ணெல்லாம் எரியுது, தலையில் தண்ணி ஊற்றுறோன்னு அப்படியே ஒரு மாதிரி வயிறு வலி அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி அதனால் ஜவ்வரிசி இருந்ததுங்க, அது வந்து பெரிய பெரிய ஜவ்வரிசியாக இருந்தது. பார்த்தா அந்த போபா டீயில் இருக்கும் இல்லையா, ஒரு போபாஸ் அந்த மாதிரி இருக்குது. சரி ஜவ்வரிசி கஞ்சி இந்த மாதிரி சப்ஜா சீடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஓரளவுக்கு கூல் ஆகிடும்ல உடம்பு. அதனால் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஜவ்வரிசி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் சொன்னேன், பாருங்கள் நீங்களே சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் சும்மா குக்கரில் தான் வச்சேன். இது வேகுமா வேகாதான்னு ஒரு டவுட்டில். இங்கே பாருங்கள், போபா டீ மாதிரி இருக்குது ஒன்று ஒன்றும். இந்த போபாஸ் இருக்கும் இல்லையா ஒரு அந்த இதில், அந்த மாதிரி இது கொஞ்சம் வேகட்டும் சரின்னு சொல்லிட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஹீட்டை குறைக்கும் உடம்புல, அதனால தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை கொதிக்க வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். லைட்டாக பால் போட்டிருக்கேன், இன்னும் போடணும், அப்புறமா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக பால் போட்டு தண்ணியில் குடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி இந்த சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, நான் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் எப்பயுமே வீட்டில். இது நல்லா கூலன்ட்டுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது குட்டி ஸ்பூனு, அதனால் இதுதான் போவேன். கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா வந்துடும். அது நல்லா ஹீட் ரெடியூஸ் பண்ண உடம்புலேருந்து. அடிக்கடி நான் அப்பப்போ எடுத்துப்பேன் இந்த சப்ஜா சீட்ஸை. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கும் வந்து இந்த வயிறு வலி இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கேட்கும். ஹீட் அதிகமாக இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பட் ரொம்ப ஹீட் பாடி, எனக்கு அநியாயமாக பயங்கர ஹீட்டாக இருக்கும். நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னு சொல்லி ஒரு டிப்ஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹீட் பாடி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.